ரொம்ப நாள் கழிச்சு டெலகிராம் ஓப்பன் பண்ணேன். பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 சேட்லேயும் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு மேம் கிட்டேருந்து இப்படி ஒரு மெசேஜ். என்னடா ஃபோட்டோஸ் வெப்சைட்டுன்னு இருக்குன்னு கொஞ்சம் பேனிக் ஆகி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணேன். பட் காட்ஸ் கிரேஸ் அது அங்கே ஓப்பன் ஆகலை. ஸோ அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு க்ரோமில் போய் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணேன். பார்த்தா அப்படியே ரெட் அலர்ட்டில் டேஞ்சரஸ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்துச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, லைக் அவங்க அனுப்பிச்சது வந்து ஜூலை 22. சப்போஸ் எனிதிங் சீரியஸ்னால் அவங்க வந்து என் நம்பர் இருக்குது, ஸோ ஷி குட் ஹவ் கால் மீ, இல்லை வாட்ஸ்அப் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க எந்த ரிப்ளையுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் நான் டெக்ஸ்ட் பண்ணேன். மேம் இந்த மாதிரி ஏதாச்சும் டெக்ஸ்ட் பண்ணிங்களா எனக்குன்னா, இல்லைம்மா நான் எதுவுமே அனுப்பலை, அது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஓகே இதை பற்றி ஏதாச்சும் சர்ச் பண்ணலான்னு கூகுளில் சர்ச் பண்ணால் அவ்வளோ வருது மெசேஜ் இந்த மாதிரி ஸ்கேன் இதுன்னு. ஸோ நான் என்னோடய ப்ரௌசரில் போய் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி ப்ரைவசியில் போய் பார்த்தா அங்கே வந்து ஸ்டாண்டர்டு ப்ரொடெக்ஷனில் வந்து என்னோடய அக்கௌண்ட் இருந்துச்சு. ஐ மீன் கூகுள் க்ரோம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு என்ஹான்ஸ் ப்ரொடெக்ஷன், ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன், நோ ப்ரொடெக்ஷன். பை த கிரேஸ் ஆஃப் ட்ரியூன் காட் பியூர்லி இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷனில் இருந்தனால நான் வந்து ஓப்பன் பண்ணும் போது எனக்கு வந்து அங்கே வந்து அலர்ட் மெசேஜ் வந்து காமிச்சிருக்கு. இல்லைனா டைரெக்டாக உள்ளுக்குள்ளே போயிட்டு என் மொபைல் வந்துட்டு ஹேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் போய் உள்ளே சர்ச் பண்ணும் போது தான் தெரியுது அவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. நாட் ஒன்லி டெலகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. ஸோ நாங்களுமே இப்போ ஒரு சின்ன ஸ்கேம்குள்ளே மாட்டி அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டோம். அதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ போடணும், பட் அது கொஞ்சம் குட்டி ஸ்டோரி இல்லை, லாங் ஸ்டோரி. ஸோ அதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நடுவில் சரி இது வந்தோடனே கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்ம அவேர்னஸ் வீடியோவாக போடலான்னு சொல்லி தான் ஐம் ஜஸ்ட் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் உடனே வந்துட்டு கூகுள் ப்ளேயில் போயிட்டு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஓகே நம்ம மொபைலை வந்து ப்ரொடெக்டடாக வச்சுக்கலான்னு. பிகாஸ் டெக்னாலஜி வளர வளர லாட் ஆஃப் திங்ஸ் வந்துட்டு அதை எவ்வளோ பேடாக போக முடியுமோ அவ்வளோ பேடாக போயிட்டுருக்கு. பட் சேம் சைடு வந்து குட்டாகவும் வந்துட்டு லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் டெவலப்பிங். ஸோ நம்ம அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அண்ட் யூ பீப்புள் நீங்கள் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்க, பிகாஸ் ஷீ இஸ் வெரி நோன் டு மீ, அதனால தான் வந்துட்டு ஒரு அன்னோன் பர்சனை நம்ம அதை கண்டிப்பாக வந்து ஒமிட் பண்ணியிருப்போம், நெக்லெக்ட் பண்ணியிருப்போம். பட் நோன் பர்சனால் தான் உடனே நம்ம தாட் அதை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் என்கவுண்டர் பண்ணலாம். ஸோ பி வெரி கேர்ஃபுல், பிகாஸ் ஆன்லைன் வந்து இட்ஸ் நாட் வாட் வி திங்க். ரொம்ப உள்ள பயங்கரமாலாம் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் மொபைலை வந்து ப்ரொடெக்டடாக வச்சுக்கோங்க. கூகுள் க்ரோம் போய் ப்ரைவசி செட்டிங்ஸ்லாம் பண்ணி ப்ரொடெக்டடாக வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.